உத்தரப்பிரதேசத்தில் வரதட்சணை கேட்டு மண்டபத்திலிருந்து மணமகன் சண்டையிட்டு வெளியேறிய சம்பவத்தால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. கடைசி வரை கைக்கு காசு வராததாக கூறி கலாட்டா செய்ததன் பின்னணி என்ன? திருமணத்தில் மணமகளின் கழுத்தில் தாலி கட்டுவதற்கு முன்பு மணமகன் சிறுபிள்ளைத்தனமாக நடந்து கொண்ட காட்சிதான் இது. தனக்கு சாக்லேட் கொடுத்தால் தான் சாப்பிடுவேன் என்று அடம்பிடிக்கும் குழந்தை போல வரதட்சணை கொடுத்தால் தான் தாலி கட்டுவேன் என இளைஞர் ஒருவர் ஆலப்பறை கூட்டியுள்ளார். நடந்தது என்ன? உத்தரப்பிரதேச மாநிலம் பரேலியைச் சேர்ந்த இளைஞருக்கு குடும்பத்தினர் திருமணம் செய்து வைக்க முடிவு செய்துள்ளனர். ஆனால் அந்த இளைஞரோ பெண்ணுக்கு எத்தனை சவரன் நகை போடுவார்கள், பணம் கொடுப்பார்கள் என்பதிலேயே குறியாக இருந்துள்ளார். அதே வேளையில் மாப்பிள்ளை வீட்டார் அவருக்கு திருமணம் செய்து வைத்தால் போதும் என்ற மனநிலையில் வரதட்சணை குறித்த பேச்சை தட்டி கழித்துள்ளனர். அதுவரை பொறுமை காத்தவர் வரதட்சணை கேட்பதே சட்டப்படி குற்றம் என்பதை அறியாமல் திருமணச் சடங்குகளில் பங்கேற்றுள்ளார். மண்டபத்தில் இரு வீட்டாரும் கூடியிருந்த நிலையில் கழுத்தில் மாலை அணிந்து கொண்டு பவ்யமாக அமர்ந்துள்ளார். நேரம் செல்ல செல்ல வரதட்சணை எங்கே என்று பெண் வீட்டாரிடம் கேள்வி எழுப்பியுள்ளார். அதற்கு மாப்பிள்ளை வீட்டார் முதலில் தாடியை கட்டு, மற்றதை அப்புறம் பேசலாம் என கூறி சமாதானம் செய்துள்ளனர். ஆனால் அதனை ஏற்றுக்கொள்ளாத மணமகன் மாலையை கழற்றி வாக்குவாதம் செய்துள்ளார். மேலும் சிறுபிள்ளை போன்று அங்கிருந்த கலசத்தை எட்டி உதைத்து கைகால்களை உதைத்து அலப்பறையை கூட்டியுள்ளார். அவரை மண்டபத்தில் அமர வைக்க உறவினர்கள் போராடிய போதும் தொடர்ந்து அடம்பிடித்துள்ளார். ஒரு கட்டத்தில் மேடையில் இருந்து எழுந்தவர் பெண் வீட்டாரை வெளியே போகச் சொல்லிவிட்டு அவர் உள்ளே சென்று கதவை பூட்டியுள்ளார். வரதட்சணை கேட்டு மணமகன் ஆவேசப்பட்டு எல்லை மீறியதால் கலாட்டா கல்யாணமாகி வந்த உறவினர்கள் அனைவரும் அதிருப்தியுடன் கிளம்பிச் சென்றனர். இது தொடர்பான வீடியோ இணையத்தில் வெளியான நிலையில் வரதட்சணை கேட்டு கல்யாணத்திற்கு முட்டுக்கட்டை போட்ட இளைஞர் சர்ச்சையில் சிக்கியுள்ளார்.